மாதிரி கொத்து கொத்தா கொட்டிட்டு இருந்த என்னோட ஹேரை 2 டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி பழைய மாதிரி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமானது இந்த ஹேர் ஆயில் தான். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இதை நான் யூஸ் பண்ணி 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜடா மஞ்சள் தான். இது எப்படி நெருக்கமாக இருக்கோ சேம் அதே மாதிரி நம்மளோட ஹேர்த்தையும் அவ்வளோ அடர்த்தியாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச நெல்லிக்காய் தான். இதுவுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிவேர். இது நம்ம ஹேர் வந்து பாதி பாதியாக கட் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேம்பால பட்டை. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த இன்க்ரீடியன்ட்ல. 10 காஞ்ச நெல்லிக்காய், ஒரு 5 ஜடா மஞ்சள், அதுக்கப்புறம் வேம்பால பட்டை ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு வெட்டிவேர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டருக்கு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். ஆறுனதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஊற்றி வச்சிருக்கோம். லிட்டர் ஆயிலுக்கு இந்த அளவில் இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். இதை 1 டே நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுட்டு 2 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷாக நமக்கு மாறிடும். இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹேர் கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று, ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ஆல்ஸ் குட்னஸ்லேருந்து ஃபிளாக்ஸீட் ஜெல்லை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற ஃபிளாக்ஸீட் ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேரை அவ்வளோ ஸ்மூத்தாக வச்சுக்கும். இதில் நமக்கு ரோஸ்மெரி ஆயில், ஹைபிஸ்கஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்மூத் அண்ட் சில்கியாக நமக்கு வச்சுக்கும். அப்ளை பண்ணிட்டு நல்லா கையிலே ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல பவுன்சியாக தெரியும். இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாட்டியோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல் நமக்கு பர்பிளில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.